ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4.2 அப்டேட்ல வர போற 2 கில்ட்டோட ஃபுல் ரிவார்ட்ஸுமே தெரிஞ்சிச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். அது இல்லாம 4.2 அப்டேட்ல ஒரு எமௌண்ட்டும் ஃப்ரீயா எடுத்துக்க முடியும். எமௌண்ட் லிட்ரலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போமா. பிஜிஎம்ஐ பாட்காஸ்ட் விட்டுருந்தானுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4.2 அப்டேட்டை பற்றி எல்லாத்தையுமே சொல்லியிருந்தானுங்க. ஆல்ரெடி அதெல்லாம் வீடியோலாம் போட்டு ஃபுல்லாக பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பப்ஜிக்கு நாளைக்கு ராயல் பாஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் கில்ட்டு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கில்ட் வந்து மேலாவும் இருக்கும், ஃபீமேலாவும் இருக்கும். ஒரே அவுட்ஃபிட் தானே, அதே மாதிரி தான் இதுவும். அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கிறது வந்து கிளைடர், அந்த மரக்கிளை மாதிரி அதில் நடந்து போற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பேக் இதில் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கு, பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறது ஜெம்மு, அடுத்து இருக்கிறது ஹனி பேஜ்ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் லெவலு. அதுக்கப்புறம் கிரனேடு, அதுக்கப்புறம் ரைட் சைடு மோல்ட்டோ, அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து அந்த இருக்கிற ரிவார்டு எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். அது அவதார் வரும்ல, அதுவும் அவதாரு. அதுக்கப்புறம் கில்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் தான் பாட்காஸ்ட்ல காட்டியிருந்தாங்க, மேல் அவுட்ஃபிட் வந்து காட்டல. ஸோ இப்படிதான் இருக்கு. எனக்கு பெருசா பிடிக்கல. இது வெறும் ஸ்டாண்டிங் போஸ்ட், நார்மலா இருக்கிற ஸ்டாண்டிங் போஸ்ட், அவ்வளவுதான். இது கூட இந்த அல்டிமேட் ஹெட் கியர் வரும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்படிதான் இருக்கு. அடுத்தது 4.2 செகண்ட் கில்ட். இதுல ட்ரெஸ் எல்லாம் காட்டாம கன்னோட ஃபர்ஸ்ட் லெவலும் அதுக்கப்புறம் அப்படியே மேக்ஸ் லெவலும் காட்டியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இதுல அல்டிமேட் போட்டோல பார்க்க இப்படிதான் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து கிளைடரு, அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பேக் சரியா எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் அதுக்கப்புறமா. இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது ஜெம்மு, அதுக்கப்புறம் M4 கிரனேடு, இந்த பக்கம் மோல்ட்டோ, அதுக்கப்புறம் அதோட அட்டாச்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கன்னோட ஃபைனல் ஃபார்ம் பார்க்க இப்படிதான் இருக்கு. கன்னு சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைகர் கன்னும் இதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதே கிடையாது. செம்மையா இருக்கு ரெண்டும். கன் எப்படின்னா அந்த பழைய காலத்து மெட்டல் இருக்கும்ல, ஆன்டிக் மெட்டல், அந்த மாதிரி இருக்கு கன்னு. கூட ஃபயர் வச்சிருக்கு. செம்மையா இருக்கு. கன்னும் உள்ள பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். கன்னோட பேசிக் ஃபார்ம் இது. கிளியர் இமேஜ் கிடைக்கல, இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ட்ரெய்லரை போட்டுட்டு 15 அன்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்லி முடிச்சுட்டானுங்க. அவ்வளவுதான் இந்த பாட்காஸ்ட்ல. பப்ஜில பாத்தீங்கன்னா 12,000 ஏஜி காயின் கொடுத்தீங்கன்னா இந்த எமௌண்ட் கொடுக்குறான். எமௌண்ட் லிட்ரலி செம்மையா இருக்கு. இது வந்து ஸ்னோமேன் சாங்கோட வருது. இது யூடியூப்ல போட்டா காப்பிரைட்ஸ் வரும், அதனால வந்து சவுண்ட் மியூட் பண்ணிட்டேன். செம்மையா இருக்கு. கண்டிப்பா பிஜிஎம்ஐக்கும் 4.2 அப்டேட் வந்த உடனே வந்துரும். ஸோ யாரெல்லாம் எடுக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எமௌண்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பப்ஜிக்கு நாளைக்கு ராயல் பாஸ் வந்துடும். ஸோ அதுவுமே நாளைக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் 4.2 அப்டேட் ஃபுல்லாக பீட்டா எல்லாமே விளாண்டு பார்த்து எந்தெந்த பவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுவுமே வீடியோ போட்டாச்சு. பப்ஜியுமே அப்டேட் வந்ததுக்கப்புறம் இப்பயும் விளாண்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸ்பின் வீடியோஸ், கிரேட் ஓப்பனிங்ஸ்லாம் பிளேலிஸ்டாக இருக்குது. 4.2வும் தனி பிளேலிஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வாவ் மேட்சஸில் வந்து நல்ல நல்ல ட்ரைனிங் மேப்ஸ் எல்லாமே அதுவுமே பிளேலிஸ்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா மாமி டர்.